ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒம்போகளை போட்ட போயிருந்தோம். அப்போ ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ப்ரிங் வந்து லாக் ஆகி மேலே நின்றுக்கிட்டு. இது எதனால் இப்படி லாக் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில வயலில் வந்து கீழே அடியில் பாறை இருக்கும். அந்த பாறையெல்லாம் நம்ம கொழுவை நல்லா இறக்கி ஓட்டும் போது லாக் ஆகி மேலே போய் நின்றுக்கிடும். சம்டைம்ஸ் அதுவே ரிவர்ஸ் ஆயிரும். அப்படி ரிவர்ஸ் ஆகலை அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு சுத்தியலோ இல்லை ஏதாவது கல்லுலையோ வச்சு தட்டும் போது வந்து அது வந்து கீழே லாக் ஆகி வந்துடும். லாக் ஆனது ரிவர்ஸ் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி லாக் ஆகி மேலே தூக்கி நிற்கின்னு பாருங்கள் தெரியும். இது நம்ம 575 4 வீல் டிரைவ் வண்டி தான். நல்லா ஆழமாக விட்டு ஓட்டும் போது பாறையில் பிடிச்சி ஸ்ப்ரிங் வந்து மேலே போய் லாக் ஆகி நின்றுக்கிட்டு அது ரிட்டன் வரணும். ரிட்டன் வந்தால் தான் நமக்கு ஒன்போல உழவு ஃபினிஷிங் வரும். இப்போ பாருங்கள் லாக்கை எடுத்து விட்ட பிறகு கொழு எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்குது. இப்படி இருக்கும்போது தான் நமக்கு உழவு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா ஒன் சைடு வந்து அரை அடிக்கு நம்ம மறுபடியும் வேற ஒரு திருப்பி வந்து ஓட்டுற மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள் ஸ்ப்ரிங்கு லாக் எடுத்துகிட்ட அப்புறம் ஒரே சமமாக வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னென்னு பாருங்கள். இப்போ இதை பாருங்கள், கொழு எல்லாமே ஒன்போல் இருக்குது. ஒன்போல் இருக்கும்போது தான் நமக்கு உழவு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நம்ம மறுபடியும் சுற்றி வர வேண்டாம். இது சம்பவம் நம்பர் 2. ரன்னிங்கில் என்னடா சடக்குன்னு சவுண்டு கேட்குன்னு பார்த்தோம்னா ஒரு நட்டை காணும். எங்கே கலண்டு போச்சுன்னே தெரியலை. சரி